என்னுடைய பெயர் இல்லை. நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? நீ சொன்னால் தெரியும். இல்லை என்றால் தெரியாதுமா. நாட்டுக்கு நாடு மகாநாடு பேர் புகழ் வாய்ந்த அழகு திரு பொன்னாடு தேவலத்தில் கூடினார் தேவசபை இந்த புலகத்தில் அமர்ந்திருக்கிறார். நம்ம ராஜசபையாக வேண்டும். இன்று நமக்கு ஒரு ராஜசபை. இந்த ராஜசபை சிங்கார மேடை எதற்காக என்ன காரணம்? அதாவது குலதெய்வம் ஆலயத்தை முன்னிட்டு கும்பாபிஷேகம் செய்து ஊர் பொதுமக்கள் கவுண்டர்கள் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு நாடகம் அதாவது உன்ன வீரகாரன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஊர் கவுண்டரு தர்மகர்த்தா பட்டக்காரரு சோழகாரரு உன்ன கோயில் பூசாரி இந்த ஊருக்கு சேர்ந்த அனைத்து முக்கியஸ்தர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த வீரகாரனுக்காக இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அம்மா நாம நடத்தக்கூடிய நாடகம் என்ன? அதாவது புராணத்திலே சிறந்த புராணம் இது வன்னி புராணம். இந்த வன்னி புராணம் இன்றைக்கு பொதுமக்கள் கவுண்டருங்க இன்னைக்கு சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய அதாவது வன்னி புராணம் வன்னி புராணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். உண்டா? அதாவது நமது ஓம் ஸ்ரீ யாரு எது இது நான் முன்னே சொல்லிட்டேன். அம்மா இதோட யாராவது வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் என்ன இருந்தாலும் நம்மளுக்காக நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அதாவது வெள்ளாளப்பட்டி கிராமத்துக்கு சேர்ந்த ஒண்ணு நம்ம பால் பண்ணல ஐயா இருக்கிறாரு மேனேஜரா நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம எங்க நாடகம் நடந்தாலும் நம்ம நாடகத்தை யூடியூப் மூலியமா வெளிப்பரப்பக்கூடிய நமது உயிருக்கு மேலான அண்ணாவாகப்பட்ட செல்வம் ஐயா நம்ம எங்க நாடகம் நடந்தாலும் ஊர் ஊரா சென்று விடிய முப்பொழுதும் அந்த நாடகத்தை எடுத்து உலகம் எங்கும் ஒளிபரப்பக்கூடிய நமது செல்வம் ஐயா அவர்களும் வருகை தந்து நம்மளுக்காக அருமாறுபட்டு விடிய முப்பொழுதும் இந்த நாடகத்தை எடுத்திருக்கிறார். அவர்களுக்கும் உன்னை இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கூடிய அனைத்து அன்பு ஊர் பொதுமக்கள் யாரு என்னுடைய பேர் என்ன? அம்மா அது பரவாயில்லை என்னுடைய பெயரோ சக்தி உமா பார்வதி உமைவனாகும்
ஓ ஓம் என்று சொல்லக்கூடிய ஓம் சக்தி. ஓம் சக்தி, ஆமா பராசக்தி. ஆமா. நீங்களே சரி சார். அம்மா ஓய் அப்படி ஓம் சக்தி பராசக்தி நீங்களோ சக்தி உண்மைதான். அப்படி இருந்தாலும் உன் பிறப்பண்ண வளர்ப்பண்ண அம்மா ஏன்னா கடவுள் இருந்தாலும் ஆ, அந்த கடவுளுக்கு ஒரு தாய் தந்தை இருக்கணும். இருக்கணும். ஆமா அது யாரு ஆ. எப்படி பிறந்தீங்க? ஆ, பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்திருந்தாலும் சரி, நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? நான் ஜதான உருவானவன். சொன்னதான் தெரியும். சரி பட்டி அம்மா கடாமா அது ஓம் என்று சொன்னதே.
சரி. நான் எப்படி உருவானேன்? எப்படி? இந்த உலகத்துல எப்படி தளர்ந்துமானே? அம்மா சரிமடி சொல்லுங்கம்மா. அம்மா ஆ, ஒரு கடல், சரி. அந்த பார்க்கடல்ல ஓம் என்று ஒரு அலை வாசை. சரி. ஓம் என்ற ஆ, ஒரு அலை வந்தா எப்படி வரும்? ஆமாம்மா. அதாவது அலைங்கிறது அதாவது ரொம்ப வேகமா வரும். ஆமா. ஆமா. அந்த அலை வந்தா எப்படி வரும்? எப்படின்னா ஓம் என்று ஒரு சத்தம் வரும். ஒரு சத்தம் வரும். ஆமா. அந்த ஓம் என்ற சத்தத்துல உமா பார்வதி, சரி. உமா மகேஸ்வரி, இந்த உமையோடாக நான் பிறந்தேன். சரிப்பா. அது மட்டுமா? ஆ, மரம், செடி, கொடி, உயிரினை, பரப்பனை ஆ. எந்த ஒரு ஜீவபேதங்களும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அப்ப ஆமா, நீங்க பிறக்கும் பொழுது கிடையாது. எங்க பார்த்தாலும் ஒரு தண்ணி. எங்க பார்த்தாலும் தண்ணி மயம். ஆமாம்மா. ஆகாயத்துக்கு பூமிக்கும் என்னுடைய உருவமானது. ஆமாம்மா. எப்படி? ஃபுல்லா தண்ணிக்குமா. ஆ, அரிமலை பிட்டு ஆ, இங்க நம்ம இது பழமரத்தை பிட்டு ஆ, அப்படி இங்க ஊட்ட மலை ஆ, எடுத்துக்கிட்டா நம்ம கஞ்ச மலை, ஆ, இது நம்ம குண்டு மலை, ஆ. பாலமலை, எங்க பார்த்தாலும் தண்ணிமா. பட்டா தண்ணி. ஆ. ஒரு மணி நேரத்தில் வந்துருமா பட்ட போறோம். தண்ணியா? என்கிட்ட பேசுன சாபத்தை அழைத்து விடுவேன். அவர் வந்தாருமா போறோம். ஒண்ணு மணி சுத்தம் அம்மா மணி வரும். அப்படி ஆகாயத்துக்கு பூமிக்கு நான் நிற்கிறேன். என்னுடைய உருவமானது பிறந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணிமயமாக இருக்குது. மரம், செடி, கொடி, உயிரினை, பரப்பனை, நீந்தனை எந்த ஒரு உயிரினங்களும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. முதலாக இந்த உலகத்துல ஒரு பெண்மணியாக நான் தோன்றிருக்கிறேன். ஒரு பெண்மணியாக நீங்க பிறந்திருக்கிறேன். ஆனா என்னுடைய கோபத்தை தடுத்து கொண்டு எங்கே பார்த்தாலும் ஒரே நீர்மயமாக இருக்கிறது. நாம் என்ன செய்வது? ஒரு பெண் என்ன பண்ண முடியும்? அப்படி என்று அதாவது 3 பகுதி தண்ணிமயம், 3 பகுதி தண்ணீர் மயம், ஒரு பகுதி இதை போல் நிலமயம். இந்த நிலமயத்துல இதை போல் பூமியில வந்து நின்று என்னுடைய கோபத்தை தடுத்து கொண்டு உலகத்தில் முதலாக ஒரு பெண்மணி பிறக்க கூடாது. ஒரு பெண் இருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு ஆடவன் தேவை. எப்படி? ஆண் தேவை. ஒரு ஆண் தேவை. ஆனா அதுக்கு என்ன செய்வது என்று சொல்லி ஒரு ஆண் துணை நம்மளுக்கு தேவை. உலகத்துல ஒரு பெண்மணியாக நாம பிறந்திருக்கிறோம். அப்படி என்று அங்க இருக்கக்கூடிய மணலை மண்ணாக விட்டு சேர்த்து அதை ஒரு பொம்மையாக வடிவெடுத்து அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து ஆடவன் தேவை என்று அது என் முன்னே எப்படி வந்தது? அம்மா என்று தோன்றியது. அம்மா என்று சத்தம் மட்டும்தான் வருது. ஆனா உருவம் தெரியவில்லை. சரி போகட்டும். மீண்டும் அதே போல ஒரு பொம்மை செய்து அதுக்கு உயிர் கொடுத்து அது எப்படி வந்தது? தங்கா என்று ஒரு சத்தம். அதுவும் போகட்டும். மூன்றாவதாக நம்மளுக்கு ஒரு ஆடவன் தேவை, ஆண் துணை தேவை. அப்படி என்று மீண்டும் ஒரு பொம்மை செய்து அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து அது என் முன்னே எப்படி தோன்றியது தெரியுமா? பெண்ணே என்று என் முன்னே தோன்றியது. அம்மா பெண்ணே என்று வந்த பொழுது இவ்வளவுதான் திருமணம் செய்ய வேண்டும், இவ்வளவுதான் மணக்க வேண்டும், வாருங்கள் சாமி வாருங்கள் வாருங்கள் என்று துரத்து கொண்டு போனேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? பாருங்கள் நாதா, என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள், வாருங்கள் என்று துரத்து கொண்டு போய் கொண்டிருந்தேன். என்னை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டிருந்தார். சாமி என்னை பார்த்து பயந்து வாழக்கூடிய காரணம் என்ன? உன்னை திருமணம் செய்தால் நான் பிறக்க வைத்தேன், வாருங்கள் என்று அழைத்தேன். வர முடியாதுன்னா ஏன்னா உன் பக்கத்துல வரணும்னா அக்னி சுபாலம் சுட்டி அரிக்குது. அக்னி சுபாலம் சுட்டி அரிக்கிறது. உன் பக்கத்தில் வர முடியவில்லை. ஆனா உன்னை திருமணம் செய்ய வேண்டும்டா உனக்கு இருப்பதோ 3 கண், முக்கண்ணோடு பிறந்திருக்கிறாய். அந்த முக்கண்ணுல உன் நெற்றி கண்ணை பிடிக்க எனக்கு பறித்தினால் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படி என்று சொன்னார். ஆனா நம்மளுக்கு ஒரு ஆடவன் தேவை, ஒரு ஆடவனை திருமணம் செய்ய வேண்டும், ஒரு பெண் நடக்கும். அப்படி என்று என்னுடைய நெற்றி கண்ணை பிடிக்கி என் கணவனுக்கு பறித்தினேன். பறித்த பிறகு அவரை திருமணம் செய்து யார் தெரியுமா? மற்ற விவரத்தை அவரே சொல்லிவிட்டார். அம்மா அதாவது அம்மா என்று வந்தவர் யார் தெரியுமா? தேவருக்கெல்லாம் முதல் கடவுள், தேவருக்கெல்லாம் முதல் கடவுள் அவர் தான் சொப்ப கணபதி தோத்திக விநாயகர். தேவருக்கே முதல் கடவுள். அம்மா தங்கா என்று வந்தவர் யார் தெரியுமா? ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். அண்ணவரே எனக்கு அண்ணன். பெண்ணே என்று வந்தவர் யார் தெரியுமா? 2011 நேற்று படுத்த இந்த உலகம் எல்லாம் படி அளக்கக்கூடிய 2011 நேற்று படுத்த இந்த உலகம் எல்லாம் படி அளக்கக்கூடிய என் கணவராகப்பட்ட உத்தமராக பரமசிவன் பரம்பொருள்
அது பரமகடவுள். உண்மைதான். சரி. தேவர்களும் 3 பேர். யாராரு? காத்தல், ஆ. அழித்தல், படைத்தல். இப்படி மும்மூர்த்தி தேவர்ல சரி. நான் ஒருவரை திருமணம் செய்திருக்கிறேன். ஆஹா. அம்மா அம்மா. ஆசைக்கு ஒரு குழந்தை, சரி. ஆசைக்கு ஆசைக்கு ஒரு குழந்தை. ஆசைக்கு ஒரு பிள்ளை, ஆமா. அழகுக்கு ஒரு குழந்தை. குழந்தை. அம்மா ஆசைக்கு ஒரு குழந்தை, ஆ. அழகு ஒரு குழந்தைன்னு சொல்றீங்களே, ஆ. அது இருவர் யாரு? ஆசைக்கு யார் தெரியுமா? யாரு? அதாவது ஆசைக்கு ம். என் மகனாகப்பட்ட ஆ. தேவருக்கெல்லாம் முதல் கடவுளான விநாயகர் பெருமாள் சரி. அவதான் ஆசைக்கு ஒரு பிள்ளை, சரி சாமி. அழகுக்கு ஒரு மகன். யார் தெரியுமா? யாரு? அதாவது முருகன் பெருமாள். ஆஹா. அப்படி நினைக்கிறாரு. அவரு மலையில இருக்கிறாரு, என்ன மலையில? பழனி மலையில. ஓ, பழனி மலை. ஆமா, ஏய், பழனி மலை. ஆமா. எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆ. ஆனா எனக்கு அவங்க 2 பிள்ளைங்க தான். சரி, சரி. எத்தனையோ பிள்ளைங்க. இருக்கட்டும், முறைக்கிறேன். ஆமா. நாங்களும் பிழைக்கலாம். நீங்களும் பிள்ளைங்க. ஆமா. இந்த மாநில மக்கள் எல்லாம் எனக்கு குழந்தைங்க தான். குழந்தைங்க. இருந்தாலும் ஆசைக்கு ஆ. ஒரு குழந்தை, குழந்தை. அழகுக்கு ஒரு மகன். ஆமா. அம்மா ஆமா. அப்படி பெற்றெடுத்து என் கணவருக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லுமா. இந்த உலகமெல்லாம் படியளக்கக்கூடிய தொழில். சரி. இந்த உலகத்துக்கு படியான குடி எறும்பு முதல் ஆ. எறும்பு முதல் எறும்பு முதல் ஆ, யானை கடை கடைசி. கடைசை ஆ. அனைவற்றுக்கும் ஆ. என் கணவர் படி அளக்கக்கூடிய தொழில். அப்படி சாமி. எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? உன்னை போல் மாநில மக்களுக்கு ஆ. என்ன தேடி வந்தா அவருக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து சக்தியை தரக்கூடிய வேலை. ஓ, நீ இல்லையா? சத்து இல்லை. இந்த சக்தி இல்லைன்னா நடக்க முடியாது. இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. சாமி. ஆமாமா. சக்தி இல்லைன்னா ஆ. இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மாநில மக்கள் எல்லாம் ஆமாமா. எல்லாருமே பாரு, கொள்ளக்காரரு, ஆமா. பொட்டிக்காரரு, சாதனக்காரரு எல்லாம் உட்காந்துருவாங்க. ஆமாங்க. அப்படி போட்டாங்க உட்காந்தா எதிர்க்க முடியாது. ஆமா, அதனால எனக்கு சக்தி தரக்கூடிய வேலை சரி. இப்படி எல்லாம் நாங்க செய்து கொண்டு சரிம்மா. இந்த வெள்ளிக்கிரியில நானும் என்னுடைய கணவரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்க. நீ வந்து விவரம் என்ன? அதாவது கடவுளை என்னையே படிக்க போகணுமா, அதனால உங்களை அழைத்தேன். படிகளுக்கு போகணுமா? ஆமா, படிகளுக்கு. எங்கடி இருக்கிறாரு? மறுபடியும் பார்க்கலாம். எந்த கடையில் இருக்கிறாலும்